ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க, எனக்கு வரும் பிரச்சனை இல்லை. என்னன்னதுங்க சொல்லுங்க, என்னன்னது பிரச்சனை? சொல்லுங்க, பிரச்சனை. எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்ல போற? அவர் சொல்ற பிரச்சனை எல்லாம் நீங்களே கொஞ்சம் பட்டியல் போட்டுங்க. கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவ நிமித்தம். பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, பவுல் ஒரு விஷயத்தை சொல்லும் போது கிறிஸ்து இல்லாம எதுவும் பேசவே கிடையாது. ஏன் கிறிஸ்துவ அவ்வளோ மையப்படுத்தி காமிக்கிறார்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க கிறிஸ்துவ எந்த அளவுக்கு ஆழமான வகையில உங்க வாழ்க்கையில கொண்டு போறீங்களோ, அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த கிறிஸ்துவ நிமித்தம், இந்த கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்கிற நிமித்தம் இவை எல்லாவற்றையும் உங்களால் ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? சொல்லுங்க, கிறிஸ்துவ நிமித்தம். அதில்தான் பாருங்க, கிறிஸ்துவன்னு சொன்னா ஏதோ ஒரு பாரம்பரியம், ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. கிறிஸ்துவன்றது 24/7 மாதிரி அவர். ஏன்னா அவர் நீங்க ஒரு நாளையும் நீங்க மட்டமாவோ, சில நேரத்தில் உங்க எண்ணத்துக்கு புலப்படாதவோ, சில நேரத்தில் அவரை குறிச்சு ஒரு வெளிச்சம் இல்லாமையோ நம்ம இருக்கவே முடியாது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு தான் நமக்கு பெருகணும். பவுல் அதை தான் பேசுறாரு. பாருங்க, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றும் நஷ்டம் என்று, குப்பையம் என்று எண்ணுகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன் பாருங்க, கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நீங்க தியானம் பண்றீங்க, கிறிஸ்துவை எந்த அளவுக்கு உங்க எண்ணங்களை கொண்டு போறீங்க, கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவ குறிச்சு எப்படிப்பட்ட வெளிப்பாடு வெளிச்சங்களாம் உள்ள வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், என்ன நெருக்கம்னா வரட்டும், என்ன இடுக்கம்னா வரட்டும், என்ன துன்பம்னா வரட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரட்டும், பவுல் சொல்றாரு பாருங்க, அவைகள் எல்லாவற்றிலையும் என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம் கடைசியில, துன்பங்கள் இடுக்கங்களில் நான் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க, பிரியப்படுகிறேன். பிரியப்படுகிறேன் என்னங்க? பிரியப்படுறதுன்னா என்னங்க? யாராவது பிரச்சனையில பிரியப்படுவாங்களா? எத்தனை பேர் அங்க இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க? நான் பிரச்சனை வரும்போது ரொம்ப பிரியப்படுவேயா? யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு துன்பம் வந்தாதான் ரொம்ப பிரியமா இருக்கும். எங்க ஒரு ஆள் கை தூக்குங்க பாருங்க. நான் வேதனையில தான் ரொம்ப அப்படியே நெய் பொங்கல் தான் சாப்பிட்ற ஆள் நான். யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? இல்ல, நம்ம பிரச்சனையை பார்த்தவே நம்ம ஓடி போயிடுவாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு பட்டியல் சொல்றாரு, நான் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க, பிரியப்படுகிறேன். ஏன்? கிறிஸ்துவின் நிமித்தம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம். பாருங்க, இந்த கிறிஸ்துன்றவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமானவர் அல்ல. இந்த கிறிஸ்துன்றவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, எல்லாவற்றையுமே நம்ம எதெல்லாம் அனுபவிக்கணும், எதெல்லாம் நமக்கு பிரச்சனையா வரும், எதெல்லாம் நம்மளை அழுத்தம், எதெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தும், இது எல்லாவற்றையும் அவர் ஜெயிச்சிருக்கிறாருங்க. அதனாலதான் பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு சோதனையில் அகப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் என்னை போல சோதிக்கப்பட்டு. அப்ப எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு சோதனையில் அகப்படுவதற்கு உதவி செய்ய அவர் என்னவா இருக்கிறாரா? வல்லவரா இருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் சோதனைகளையும் ஒருத்தர் அறிந்தவர் தான் என் சோதனையிலே எனக்கு உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? அல்லேலூயா. அப்ப எல்லா சோதனைகளும் அகப்பட்ட ஒருத்தர் தான் பாருங்க பவுல் பூச்சிட்டாரு. இப்ப இங்கதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் என்ன செய்யறாரு, எடுக்கிறார்.